எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்மகிட்ட ஒரு சின்ன டேட்டா இருக்கு. ஸோ என்னன்னா மந்த்து, செகண்ட்ஸு, ஹவர்ஸ். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஹவர்ஸா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மாத்தி வச்சிருக்கோம். இத அப்படியே வந்து ஒரு பிவோட் டேபிள் போடுவோம். இன்செர்ட்ல போயிட்டு பிவோட் டேபிள் ஓகே. குடுத்ததுக்கப்புறம் இப்போ மந்த்து, செகண்ட்ஸு, ஹவர்ஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்க இருந்தது, இங்க டேட்டால இருந்தது அப்படியே இங்க கரெக்ட்டா வந்துருச்சு. ஆனா ஹவர்ஸ் மட்டும் வரல. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸில் போய் சம்மோ இல்லை நம்பர் ஃபார்மேட்டோ ஏதோ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ டைம் தான் வேணும், போட்டால் வராது. ஸோ சாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா 0 தான் வருது, சேஞ்ச் பண்ணால் வராது. ஸோ இது இங்கே இருக்கிற மாதிரியே, இப்போ இந்த ஹவர்ஸில் இருக்கிற மாதிரியே இங்கே எப்படி பிவோட் டேபிளில் கொண்டு வர்றதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிவோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அனலைஸ் ஆகும். இதில் ஃபீல்ட்ஸு, ஐட்டம், செட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கால்குலேட்டட் ஃபீல்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற இந்த ஒர்க்குக்கு ஒரு நேம் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம டைம்னே வச்சுக்குவோம். எப்படி வரும்னா ஹெச்ஹெச்சு, ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸில் வரணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு நேம் கொடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபார்முலா போட போகிறோம். எதுக்கான ஃபார்முலானா இந்த செகண்ட்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இந்த 0 டெலிட் பண்ணிட்டு இந்த செகண்ட்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் கொடுத்துட்டு டிவைடட் பை 86,400. இதுதான் வந்து ஒரு நாளோட செகண்ட்ஸ் கணக்கு. இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம ஓகே கொடுத்தோம்னா இங்கே மாறிடுச்சு. ஆனால் எப்படி இருக்குன்னா நம்பர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வழக்கம் போல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ என்டையர் நம்பர்ஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நம்பர் ஃபார்மேட்டிங்கோ இல்லை வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸில் போய் கூட மாற்றிக்கலாம். டைம் போயிட்டு ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸ் இதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எதுவும் வேணும்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கும் நம்ம வீடியோ போடலாம். தேங்க்யூ.